வெல்கம் பேக் டு மை சேனல் மேரி மாமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு கிளாத் நாப்பி ஆர் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் மார்க்கெட்டில் என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே செய்வோம் இல்லையா, கிளாத் நாப்பி லங்கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். அது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வேஷ்டி, இல்லைனா பழைய சாரீ, இல்லைனா பழைய துண்டு, எதுனாலும் காட்டன் மெட்டீரியலில் சாஃப்டாக இருக்கக்கூடியதாக பார்த்து எடுத்துகிட்டு அதை வந்து குழந்தைங்களோட இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அவங்களோட இடுப்பை சுற்றி கட்டுறது தான் இந்த மெத்தட். இதுக்கு வந்து நான் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு காட்டன் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு டவல் எடுத்துருக்கேன். இந்த துண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு துண்டு எடுத்துகிட்டு இதனோட ஒரு கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி மடித்து இந்த முக்கோண ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இப்போது இந்த லென்த்தை வந்து நீங்கள் கட் பண்ணுங்க. இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லம்பூட் மாதிரி உங்கள் குழந்தையோட இடுப்பை சுற்றி கட்டிடலாம். இது ஒரு டைப். இப்போ நான் இந்த ஸ்ட்ரைட் லென்த்தை வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம அந்த கட் பண்ண லங்கோட் வந்து இப்படி இருக்கும். இதுதான் நம்ம அந்த முக்கோண ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த லங்கோட். இந்த லங்கோட் வந்து இப்படி இருக்கும். இது நம்ம குழந்தைங்களோட இடுப்பு பகுதியை சுற்றி இப்படி கட்டிட்டு இதையும் சேர்த்து இப்படி கட்டிடலாம். இது ஒரு சாம்பிள் காட்டுறேன். இதுதான் ஒரு குழந்தையோட இடுப்பு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட இடுப்பு பகுதியை சுற்றி இந்த மாதிரி கட்டிட்டு இந்த சென்டர் பார்ட்டு வந்து இப்படி வச்சு டைப் பண்ணிக்கலாம். இந்த லங்கோட்ஸ் குழந்தையோட இடுப்பு பகுதியில் ரெண்டு லேயர் மட்டும் இருக்கிறனால குழந்தைங்க யூரின் போயிட்டாங்கன்னா சீக்கிரம் வெளியே வந்துடும். அதனால இதுவே இன்னும் கொஞ்சம் திக்காக இந்த இடத்துல வந்து ஃபோல்ட்ஸ் நிறைய இருக்க மாதிரினா கொஞ்சம் அது உறிஞ்சிக்கும். உடனே பெட்டில் இறங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ண டவலில் மீதி பகுதி இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கட் பண்ணதில் மீதி பகுதி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு செவ்வக வடிவிலான டவலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த திக்னஸ் வர மாதிரி நம்ம ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதனோட ஒரு முனையை மட்டும் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அது வந்து முக்கோண ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு முனையை மட்டும் இந்த போல் எடுத்துக்கிட்டு இந்த முக்கோண ஷேப் வரதை அப்படியே தலைகளாக திருப்பி போட்டுருங்க. இதனோட அடிப்பகுதியை வந்து மேலே வர மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஒரு சிங்கிள் லேயர் இருக்குல்ல, அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சென்டர் பார்ட்டில் வரும். அந்த ரெண்டு சைடில் இருக்கிறது வந்து குழந்தையோட இடுப்பு பகுதியை சுற்றி கட்டுற மாதிரி வரும். இப்போ நம்மளோட லங்கோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படி தான் நம்ம வந்து குழந்தைங்க இடுப்பை சுற்றி நம்ம பின் பண்ணுவோம். இது சென்டர் பார்ட்லேயும் இது வந்து சைட்லேயும் வரும். இப்படி வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சென்டர் பகுதியில் ஒரு திக் லேயர் வச்சோம். நார்மலாக இது சுற்றி டைப் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களோட இடுப்பில் இப்படி டைப் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு இது கால் கிடைக்குள்ள உள்ள பகுதியில் இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பின் குத்திடும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்னாப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பின் மாதிரி கிடைக்குது. அதை வச்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மூவ் ஆகாது. அது வந்து இது நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்கும். இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களோட இடுப்பு பகுதியை சுற்றி நீங்கள் கட்டிடலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் திக்கான லேயராக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா திக் லேயர் இருக்காது. நம்மளாம் எப்போ போல் டபுள் லேயர் வச்சுருக்கோம். அதுவே இதில் வந்து கொஞ்சம் திக்கான லேயராக இருக்கும். இது வந்து உங்கள் குழந்தையோட இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தட். இது ரெண்டும் தான் நார்மலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய லங்கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இப்போ வந்து மார்க்கெட்டில் அவங்களே ரெடிமேடாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தராங்க. நமக்கு இவ்வளோ வேலையே இருக்காது. அந்த மாதிரி மெத்தடில் தராங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போது கடையில் விற்கக்கூடிய அந்த லங்கோட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் என்னென்ன டைப் இருக்குது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான லங்கோட். இது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு மெல்லிசான ஒரு துணியில் பிரிண்ட் போட்டு ரெண்டு சைடு கயிறு வச்சு சென்டரில் ஒரு பீஸ் ஆஃப் ஒரு ஹுக் மாதிரி
ஒரு ஹோல் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் குழந்தையோட இடுப்பு பகுதியை சுற்றி இந்த மாதிரி கட்டி இதை வந்து இந்த கயிறுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி கட்டிடலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள், ரொம்ப பிளெயினான ஒரு லங்கோட் தான் இது. இதில் வந்து குழந்தைங்க யூரின் போயிட்டாங்கன்னா இமீடியட்டாக வெளியே வந்துடும். ஏன்னா இதனோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூரின் போனாலும் மோஷன் போனாலும் கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு மசாஜ் கொடுக்குறீங்க, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் டயப்பர் இல்லாமல் இருக்க விடுறீங்க, அந்த மாதிரி டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காற்றோட்டமாக நல்லாயிருக்கும். இது வந்து காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக காட்டன் மெட்டீரியலில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி கிளாத்து தான் வந்து குழந்தைங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ எப்பவுமே காட்டன் மெட்டீரியல் இருக்க லங்கோட்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த மாதிரி லங்கோட்ஸ்லேயே சென்டரில் ஒரு பேட் மாதிரி வச்சு தைச்சிருப்பாங்க. இது வந்து குழந்தைங்க யூரின் போயிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அப்சார்ப் பண்ணும். ஆனாலும் குழந்தைங்க யூரின் வெளியே வரும், இருந்தாலும் ஓரளவுக்கு அப்சார்ப் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. கொஞ்சம் மோஷன் போயிட்டாங்க அந்த மாதிரி டைம்லையும் இது வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கும். இந்த நார்மல் பிளெயின் லங்கோட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுவும் சேம் அதே போலவே 2 சைட் கயிறு வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கயிறை வந்து இந்த ஸ்டிச்லேயே வந்து ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே அப்படி விட்டு குழந்தைங்களோட இடுப்பு பகுதியை சுற்றி இப்படி நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களோட இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிரிண்ட் கூட இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல காட்டன் மெட்டீரியல் தான், நல்ல சாஃப்டான மெட்டீரியல். இது மாதிரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி பிளெயின் லங்கோட்ஸும் சரி, இந்த மாதிரி பேட் வச்சு ஸ்டிச் பண்ணதும் சரி, நமக்கு வெல்க்ரோ ஃபார்மில் கிடைக்குது. இந்த கயிறு கட்டுறதுக்கு குழந்தைங்க ஒரு சிலர் விட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி குழந்தைங்கள சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி வெல்க்ரோ ஃபார்ம், அதாவது ஒற்றை டைப்லேயான லங்கோட்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கு. ஸோ ஈஸியாக குழந்தைங்களோட இடுப்பை சுற்றி நம்ம இழுத்து டக்குன்னு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்பில் ஒட்டிடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடிங்கோடவும் கிடைக்குது, பேடு இல்லாத மாதிரிலையும் இந்த வெல்க்ரோ டைப் கிடைக்குது. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, கட்டுற அளவுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி லங்கோட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்படி வந்து நீங்கள் ஈஸியாக ஒட்டுற மாதிரியான டைப்பில் இருக்குது. இதுவும் சேம் காட்டன் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒற்றை பகுதி வந்து குழந்தைங்களோட கால் பகுதியிலெல்லாம் பட்டுருச்சுன்னா, இடுப்பு பகுதியிலெல்லாம் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் வந்து ரொம்ப வலி இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த ஒற்றை டைப்பில் எப்பவுமே இருக்குது. ஆனாலும் உங்கள் குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இது வந்து குழந்தைங்களோட உடலில் பட்டு எரிச்சல் ஏற்படுத்தாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒரே ஒரு ட்ராபேக் தான் இதில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் நாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த டைப்பும் சரி. அதுக்கடுத்தது இந்த வெல்க்ரோ, இந்த கயிறு வச்சு நார்மலாக ஒரு கிளாத்தை ஸ்டிச் பண்ணி தராங்க இல்லையா, இதுவும் சரி. இது எல்லாமே நம்ம வந்து கிளாத் நாப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கிளாத் டயப்பர் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. டயப்பர் அப்படின்னா டிஸ்போசபிள் டயப்பரும் இருக்குது, ரீயூசபிள் டயப்பரும் இருக்குது. டிஸ்போசபிள் டயப்பர்னால் பேம்பர்ஸ், ஹக்கீஸ், மாமி போக்கா பேண்ட், இந்த மாதிரி நிறைய டயப்பர்ஸ் கடையில் கிடைக்குது இல்லையா. இது வந்து ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டா தூக்கி எறிகிற மாதிரியான டயப்பர்ஸ். இப்படி இல்லாமல் நம்ம டயப்பரை வந்து மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதுதான் ரீயூசபிள் கிளாத் டயப்பர். அது வந்து இப்போ மாடர்னாக புதுசாக வந்திருக்கு. நீங்கள் அதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா கூட இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் அதனோட டைப்ஸை பற்றியும் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த டயப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கவர், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேடிங், இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து இந்த டயப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கிளாத் டயப்பர்ஸ். இதில் வந்து 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கவர் டயப்பர், செகண்ட் வந்து பாக்கெட் டயப்பர், தேர்ட் வந்து ஆல் இன் ஒன் டயப்பர். இதுதான் பேசிக்கான 3 டைப்ஸ். இந்த 3 டைப்ஸில் எப்படி இருக்கும் ஒரு டயப்பரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதனோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அவுட்டர் கவர், அதாவது இந்த மாதிரியான ஒரு அவுட்டர் கவர் இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டான வெல்வெட் மாதிரியான ஒரு கிளாத், பட் ஆனால் வெல்வெட் கிடையாது. இதுவும் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான். இது வந்து பிவிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெட்டீரியலான ஒரு கவர் தான் இது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஃபீல் தான், ஆனால் பிளாஸ்டிக் கிடையாது. இது வாட்டர் ப்ரூஃப். இது வந்து ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து சோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோ ஃபைபர், ஆர்கானிக் பேம்பு, அந்த மாதிரி நிறைய மெட்டீரியலில் கிடைக்குது. மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேல்யூ இருக்கும். இது வந்து சோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுதான் உள்ள நாம வந்து அந்த கவர் டைப்பருக்குள்ள வைக்க போறோம். இதுல வந்து மேல 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம இந்த கவர்ல உள்ளுக்குள்ள வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா மூவ் ஆகாம இருக்கும். ஒன்ஸ் உங்க குழந்தைங்க வந்து யூரின் போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனா இது மேல இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் லேயர் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஈரத்தை காட்டாது. ஆனா அது உள்ள உறிஞ்சு தக்க வச்சுக்கும். அவங்களோட ஸ்கின் வந்து இந்த ஈரத்தினால எந்த ஒரு பாதிப்பும் ஆகாத மாதிரியான லேயர் தான் இது. உட்பகுதியில் அதனோட யூரின் எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதுவே ஒன்ஸ் மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூரின் போயிட்டாங்க அப்படின்னா அந்தந்த டைப்பரோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் to 4 மணி நேரம் வரைக்கும் இதே டைப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஷன் போயிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த சோக்கரை மட்டும் எடுத்துட்டு வேற சோக்கர் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த கவரை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அன்லஸ் இந்த கவரில் வந்து மோஷன் எதுவும் ஆகாத வரைக்கும் நீங்கள் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வாட்டி அந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வேறு சோக்கர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கவர்லேயும் மோஷன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவரையும் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் யூரின் மட்டும்தான் அப்படின்றப்போ நீங்கள் இந்த சோக்கரை மட்டும் மாற்றிட்டு ஒரு டே ஃபுல்லாக கூட இந்த கவர் மட்டும் வச்சுட்டு சோக்கர்ஸை மட்டும் மாற்றிட்டே இருக்கலாம். இந்த சோக்கர்ஸ் வந்து தனியாக கிடைக்குது. நீங்கள் வேணும்னா இந்த சோக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா கூட வாங்கி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவர் டைப்பர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். கவர் டைப்பர்னா ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கவர் டைப்பில் இருக்கும். இந்த கவரில் நம்ம வந்துட்டு இந்த சோக்கரோட இந்த இடத்துல பட்டன் இருக்கும் பாருங்க. இந்த பட்டனை இந்த கவர் டைப்பரில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த எங்கேயும் இதே மாதிரியான ஒரு பட்டன் இருக்கும். அதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கவருக்குள்ளே அந்த பட்டன் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே இப்படி வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கவர் டைப்பர் சொல்லுவோம். இது வந்து குழந்தைங்களோட இடுப்பு பகுதியில் வச்சு இப்படி வச்சு நம்ம பட்டன் போட்டுக்கலாம். இங்கே எதுக்கு இவ்வளோ பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 7 to 15 kg வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்பர். இதில் வந்து நீங்கள் குழந்தைங்க பெருசாக இந்த பட்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் விலை அதிகம்ன்றனால ரொம்ப நாள் வரைக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இடுப்பு பகுதி மட்டும் இல்லாமல் இந்த கவரோட ஹைட்டையும் கம்மி பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர் டைப்பர்ஸோட இந்த பட்டன்ஸ் மூலிமா இதை நீங்கள் எப்படி மடிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் குழந்தையோட இடுப்பு பகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதே போல் இதனோட உள்பகுதியிலையும் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதனோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சோக்கரோட ஹைட்டையும் ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? அதனால இதில் குழந்தைங்களுக்கு எந்த பட்டன் சைஸ் அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த சோக்கரையும் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு நார்மலாக ஆஸ் யூஷுவல் இந்த கவருக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வளர வளர நீங்கள் இந்த பட்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனோட ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டா இதனோட ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் உள்ள சோக்கரோட ஹைட்டையும் வந்து நீங்கள் இந்த பட்டன்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் நம்மளோட டிஸ்போசபிள் டைப்பர் மாதிரியே தான் இருக்குது. இந்த எலாஸ்டிக் வச்சுருக்க பகுதி வந்து பின் பகுதி போயிடணும். இந்த பட்டன்ஸ் இருக்கக்கூடிய பகுதி முன்னாடி வந்துடும். இப்போ வந்து நமக்கு இப்படி லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் இந்த டைப்பர். இப்போ அடுத்தது பாக்கெட் டைப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பாக்கெட் டைப்பர் அப்படின்றது அது பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த டைப்பரோட கவரில் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் இருக்கும். அதுதான் வந்து நம்ம பேக்கெட் டைப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம இந்த சோக்கர் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த பேக்கெட் டைப்பரோட வெளியே அவுட்டர் கவர் சொன்னல அந்த கவர். இந்த கவரில் ஃபிக்ஸடாகவே ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த சோக்கர் இருக்கு இல்லையா, அதை இந்த பேக்கெட்டுக்கு உள்ளே வந்து போடுவோம். ஒரு சிலர் வந்து அந்த சோக்கர் வந்து டைரெக்டாக குழந்தையோட ஸ்கின்ல பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அப்போது இந்த மாதிரி பேக்கெட் டைப்பர் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த பேக்கெட் டைப்பரில் என்ன ஒரு ட்ராபேக்னால் நீங்கள் ஒவ்வொரு முறையுமே குழந்தைங்க யூரின் மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா கவரையும் சேர்த்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கவர் டைப்பர்ஸில் கவர் வாஷ் பண்ண தேவையில்லை. இந்த பேக்கெட்டோட மேல் லேயரும் சாஃப்டான ஃபேப்ரிக்னால தான் இருக்குது. அதனால் குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் யூரின் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சோக்கரை இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த சோக்கர்லேயே இன்னொரு சோக்கர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது பேர் பூஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்படி டபுள் லேயராக அட்டாச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் ரொம்ப நேரத்துக்கு வந்து நீங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணுற ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட்
வந்து ஆல் இன் ஒன் டைப்பர், அதாவது பாக்கெட்டும் இருக்கும், சோக்கரும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நைட் டைமில் குழந்தைங்க அதிகமாக யூரின் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் போட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுற டைப்பர் தான் ஆல் இன் ஒன் டைப்பர். இந்த ஆல் இன் ஒன் டைப்பர்ஸ் வந்து பெரிய சைஸில் மட்டும் தான் கிடைக்குது, நியூ பார்ன் சைஸில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 7 கிலோ வரைக்கும் உள்ள குழந்தைங்க வரைக்கும் தான் இந்த நியூ பார்ன் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அடிக்கடி எப்படி மோஷன் போயிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நைட் ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக ஒரே டைப்பரை போட்டு வச்சுருக்க முடியாது இல்லையா, அதனால நியூ பார்ன் சைஸில் இந்த ஆல் இன் ஒன் வரது கிடையாது. அதுவே ஒரு 8-9 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் குழந்தைங்க மோஷன் போகிறது இருக்காது, யூரின் மட்டும் தான் போவாங்க. அப்போ நைட் ஃபுல்லாக ஒரே டைப்பர் போடணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆல் இன் ஒன் நீங்கள் போட்டுக்கலாம். இது டபுள் சோக்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இப்போ எப்படி அந்த டைப்பர் இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு ஆல் இன் ஒன் டைப்பர். இதில் வந்து பட்டனும் இருக்கும், அதுவே பேக்கெட்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஒரு சிலர் வந்து இதில் பட்டன் இல்லாமல் ஆல்ரெடி அந்த கவரோட ஸ்ட்ரிச் பண்ணி கூட கொடுத்துருப்பாங்க, அந்த டைப்லேயும் இருக்குது. இந்த மாதிரி பட்டனும் உண்டு, பேக்கெட்டும் உண்டு, அந்த மாதிரி டைப்லேயும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டன் டைப்பில் போட்டுட்டு அப்படி கூட நீங்கள் கவர் டைப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பட்டன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்கெட்குள்ளே போட்டு கூட நீங்கள் பேக்கெட் டைப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு சோக்கர் ஒரு பூஸ்டர் இருக்குது இல்லையா, இதில் ஒரு சோக்கர் வந்து பட்டனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்னொரு பூஸ்டர் வந்து எக்ஸ்ட்ரா லேயர் வேணும்னா இப்படி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு நியூபார்ன் குழந்தைங்க வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் போடுற அளவுக்கு பொறுமையாக டைம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால குட்டி நியூபார்ன் சைஸில் மட்டும் வெல்க்ரோ வச்சது, அதாவது ஒற்றை டைப்பில் மாதிரியான டைப்பர் இருக்குது. ஆனால் பெரிய சைஸில் அது கிடையாது, ஏன்னா அது வந்து குழந்தைங்கள ஹர்ட் பண்ணும் அப்படின்றனால. அவங்களுக்கு ஏதாவது கையில் காலில் பட்டுருச்சுன்னா காயமாயிடும், ரெட்னஸ் வந்துடும், அந்த மாதிரி பிரச்சனைனால அது பெரிய சைஸில் கிடையாது. ஆனால் குட்டி சைஸில் அது கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதுதான் வெல்க்ரோ டைப்பான டைப்பர். வெல்க்ரோனா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கும் பட்டனுக்கு பதிலாக. இந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம வந்து வெல்க்ரோ மாதிரி ஒட்டிக்கலாம், இந்த கவரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்போடு ஒட்டிக்கலாம். ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட்டன் போடுற அளவுக்கு குழந்தைங்க டைம் கொடுக்காதப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சு ஒட்டிக்கிறது மூலயமா ரொம்ப சீக்கிரமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு சில குழந்தைங்க சுட்டித்தனமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எப்பவும் போல் கவர் டைப்பரில் வந்து ஒற்றை டைப் இருக்கும், உள்ள சோக்கர் வச்சு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். ஆஸ் யூஷுவல் இதுலேயும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் இருக்குது. வெல்க்ரோவும் 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இடுப்போட சைஸையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோக்கரையும் இதே போல் நம்ம வந்து மடித்து விட்டுட்டு ஹைட்டு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைப்பர் லைனர்ன்றது ஒன்றும் இல்லை, டைப்பருக்கு மேலே ஒரு தின் ஷீட் மாதிரி இருக்கும். இதை வந்து குழந்தைங்களோட டைப்பருக்குள்ளே வைக்கிறது மூலிமா அவங்க மோஷன் போயிட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த லைனர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டைப்பரை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டிஸ்போசபிளும் கிடைக்குது, கிளாத் டைப்பர்லேயும் கிடைக்குது. இப்போ நான் வந்து கிளாத் லைனர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டெமோ காட்டுறேன், பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் டைப்பர் லைனருங்கிறது இந்த கிளாத் டைப்பருக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் மாதிரி கொடுக்குறது தான். சப்போஸ் குழந்தைங்க மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த லைனரை மட்டும் தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சாஃப்டான மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியல் தான். இது வந்து டைப்பரை விடவே கொஞ்சம் பெருசாக இருக்கனால இது நம்ம எங்கேயும் பட்டன் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்படி ஜஸ்ட் நம்ம அதுக்குள்ளே வச்சு கவர் பண்ணிட்டாவே அது வெளியே வராமல் செட்டில் ஆகிடும். ஸோ நம்ம அந்த லைனரை மட்டும் ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பாடி ட்ரைனிங் கொடுப்பீங்க இல்லையா, அதாவது யூரின் மோஷன் வந்தால் உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் டைப்பர் வேண்டாம், ஏதாவது டைப்பர் ஃப்ரீ டைமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரைனிங் பேண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் அந்த ட்ரைனிங் பேண்ட். இது வந்து சேம் அந்த கவர் டைப்பரோட கவர் உள்ள மெட்டீரியலால் அவுட்டர் கவர் ஆகிருக்கு. இதுலேயும் அதே போல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த மாதிரி பட்டன்ஸ் போட்டுட்டு உள்ளே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கறனால நார்மல் பேண்ட் டைப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட உள்பகுதியில் சோக்கர் அளவுக்கு திக்கான லேயர் இல்லாட்டியும் ஒரு சின்ன மெல்லிஸான ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு தாங்கக்கூடிய லேயர் தான் இது. ஸோ ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த பேண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
பார்த்தீங்கன்னா ஸ்விம் டைப்பர்ஸ். ஸ்விம் டைப்பர்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. இந்த கவர் டைப்பர் இருக்கு இல்லையா, இந்த கவர் டைப்பரில் இந்த சோக்கர் மட்டும் எடுத்துட்டு இந்த அவுட்டர் கவரை மட்டுமே கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் போகிறப்போ போடலாம். ஏன்னா இது வந்து ஈரத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது கிடையாது இல்லையா, அதனால ஸ்விம் டைப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் போகிறப்போ போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள் குழந்தைங்க மோஷன் போயிட்டாங்க அப்படின்னாலும் இந்த சைடில் இருக்க எலாஸ்டிக் வந்து உங்கள் குழந்தையோட காலை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறதுனால மோஷன் போனாலும் வெளியே வராது. ஸோ ஸ்விம்மிங் போகிறப்போ நீங்கள் இந்த கவர் டைப்பரோட கவரை மட்டும் வந்து ஸ்விம் டைப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப்பர்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் மட்டும்தான் இருக்குது. பேண்ட் டைப்பில், அதாவது நார்மலாக நம்ம ரீயூசபிள் டைப்பர்ஸ்லாம் பேண்ட் டைப்பில் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால நம்ம இந்த மாதிரி பட்டன்ஸ் இருந்தால் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம இந்த பட்டன்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய பேண்ட் டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ காஸ்ட்டாக போட்டு வாங்கி நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாமல் போனால் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால இந்த டைப்பர்ஸ் வந்து பேண்ட் டைப்பில் வர்றது கிடையாது, பட்டன் டைப்பில் வருது. அதனால நம்ம ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் டைப்பர்ஸ் வந்து ரொம்ப விலை அதிகம். ஒரு டைப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500லேருந்து 700, 800 அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் போகிற அளவுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகம். ஆனால் இது வந்து உங்கள் குழந்தையோட ஒரு 8வது மாதம் அந்த மாதிரி டைம்லேருந்து ஒரு 2-3 வயசு வரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கக்கூடிய ரீயூசபிள் டைப்பரை கம்பேர் பண்ணும்போது இதனோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த கவர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சோக்கர்ஸ் மட்டும் நிறைய வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட்டும் அதிகம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்மாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பர்ஸ் வந்து ஓகேன்ற மாதிரி தான் தோணும். இந்த மாதிரி கிளாத் டைப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம சொசைட்டிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரீயூசபிள் டைப்பர்ஸ்லாம் மக்கி போகிறக்கே ரொம்ப வருஷம் ஆகும், 400 வருஷம் கிட்ட ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிளாத் டைப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாத் டைப்பரில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப அழகழகான பிரிண்ட்ஸ் எல்லாம் வருது. இது பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லான பிரிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருக்கும். அந்த ஒரு பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. கிளாத் டைப்பர்லையும் சரி, அதே போல் நம்ம டிஸ்போசபிள் டைப்பர்ஸ்லையும் சரி, டைப்பர் கேர் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ரேஷ் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்கையும் கடைசியில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸில் இந்த கிளாத் டைப்பரை வந்து எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான சின்ன அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட பாப்பாக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்ற ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.